போன ஜெனரேஷன் விமென்க்கு ஒண்ணு அவங்களுக்கு நிஜமாவே பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல பிரச்சனை இருந்து சொல்லாம இருந்திருக்கலாம். சயின்டிபிக்கான சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. 31 முதல் 35 வயசு வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு பெண் வந்து உயிர் வாழ்வாங்க அப்படின்றதுதான் நம்ம சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு நம்மளோட இந்தியாவோட நிலைமை. அப்படின்னா அப்ப நீங்க எத்தனை பெண்கள் வந்து 46 வயசுல மெனோபாஸ் அட்டைன் பண்ணிருப்பாங்க, அதை பத்தின அந்த சிம்டம்ஸ் அண்டர்கோ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. இன்னொரு விஷயம், இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கருமுட்டைகள் குறைய குறைய நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் குறையும். சோ முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 10-15 குழந்தைங்க இருந்தாங்க. சோ ஒவ்வொரு பிரெக்னன்சி அப்படிங்கறதும் வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷம். சோ அந்த 1 வருஷ காலகட்டத்துல நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறச்ச மாதவிடாய் வராது. சோ அப்ப அந்த ஒரு 15 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே வந்திருக்காது. சோ அந்த ஒவ்வொரு மாதவிடாய் நடக்கும் போதும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு கருமுட்டைகள் வந்து நமக்கு டெவலப் ஆகி அது கொஞ்சம் அழிஞ்சு போகுது இல்லையா? சோ இது வந்து மாதவிடாயின்ற அந்த ப்ராசஸ்க்கே வரல. சோ அந்த ப்ராசஸே நடக்காததுனால அந்த ஒரு 15 வருஷத்துக்கான கருமுட்டைகள் வந்து கொஞ்சம் அவங்களோட மெனோபாஸ் அட்டைன் பண்ற அந்த ஒரு டைம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டரா இருந்திருக்கும். இதை பத்தி நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன்.